نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال النبي صلى الله عليه وسلم ليس الكذاب الذي يصلح بين الناس أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதருக்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த ஒரு நல்ல நாளிலே நாம் எல்லாம் ஒன்றுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒற்றுமை கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் செய்தருள்வானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊர் ஒன்றுபட்டிருப்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகிறார். ஒரு மஹல்லா ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு குடும்பத்தார்கள் ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகிறார். ஒரு ஊர் பிளவுபட வேண்டும் என்பது, ஒரு மஹல்லா பிளவுபட வேண்டும் என்பதை, ஒரு குடும்பம் பிரிந்து சின்ன பின்னமாக வேண்டும் என்பதை ஷைத்தான் விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய விருப்பம் சேர்ந்து வாழ்வது, ஷைத்தானுடைய விருப்பம் சந்தோஷம் பிளவுகளை ஏற்படுத்துவது. யாரெல்லாம் உண்மையிலேயே சேர்ந்து வாழ்வதை விரும்புவார்களோ, ஒரு ஊர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதாக விரும்புவார்களோ, ஒரு மஹல்லா ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்களோ, ஒரு குடும்பத்தார்கள் ஐக்கியமாக இணைந்து இருக்க வேண்டும் என்பதை யாரெல்லாம் விரும்புவார்களோ அவர்களை அல்லாஹ்வும் விரும்புகிறார். ஒரு ஊர் பிளவுபட வேண்டும் என்பதை, ஒரு மஹல்லா பிளவுபட வேண்டும் என்பதை, ஒரு குடும்பம் பிளவுபட வேண்டும் என்பதை யார் விரும்புவார்களோ அவர்களை ஷைத்தான் விரும்புகிறான். இந்த திடலிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஊர் மக்கள் ஒன்றுபட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நாளிலே இந்த மைதானத்திலே நாம் எல்லோரும் நியத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு ஊராக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஊரை ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்த ஒரு காரியத்தை நான் சொல்லவா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்வார்கள், ஒற்றுமையாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள், உங்களுடைய சண்டைகள் சச்சரவுகள் அது தீனை நாசப்படுத்திவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்லி, இது தொழுகையை விட சிறந்தது. நீங்கள் ஒற்றுமையாக இருப்பது
நீங்கள் ஐக்கியமாக இருப்பது நோன்பை விட சிறந்தது, தான தர்மங்களை விட சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்வதன் மூலமாக நமது ஊர் மக்களுக்கும் சொல்கிறார்கள். உலகத்தில் உள்ள முஸ்லிமான அத்துணை மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகவல் இதுதான்: பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையோடு வாழுங்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் பெருமக்களே, கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். இன்றல்ல கருத்து வேறுபாடு என்பது, சஹாபாக்கள் காலத்தில் இருந்து உருவானதுதான் கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள். ஆனால் சஹாபாக்கள் பிரிந்து விடவில்லை. கவனிக்க வேண்டும். ஒரு கருத்தை ஒரு சஹாபி சொல்வார், அந்த கருத்திலே அழுத்தமாக பிடிப்போடு இருப்பார். இன்னொரு கருத்தை இன்னொரு சஹாபி சொல்வார், அந்த கருத்திலே அவர் பிடித்தமாக இருப்பார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டு சஹாபா பெருமக்கள் கருத்து வேறுபாடான விஷயங்களை பேசும் பொழுது இவ்வளவு வேகமாக பேசுவார்கள், கடுமையாக ஆதாரங்களை பேசுவார்கள், கடுமையாக வேகமாக பேசுவார்கள். மூன்றாவது ஒரு மனிதர் பார்ப்பார் என்று சொன்னால், இவர்கள் இனி ஒரு காலம் பேசவே மாட்டார்கள், மௌத்து வரைக்கும் இவர்கள் ஒருவர் இன்னொருவரோடு பேசிக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சபையிலே கருத்து வேறுபாடு வரும் பொழுது சஹாபா பெருமக்களுடைய வேகம் இருக்கும். அந்த மஜ்லிஸ் முடிந்த உடனேயே பார்ப்போம் என்று சொன்னால், சஹாபாக்கள் ஒருவர் ஒரு சலாம் சொல்லி ஒற்றுமையோடு அந்த மஜ்லிஸிலிருந்து வெளியேறுவார்கள். கருத்து வேறுபாடுகள் வரலாம் இஸ்லாத்திலே, ஆனால் பிரிவினைகள் வந்துவிடக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். தொழுகையை கவனிப்பதை விட, நோன்பை கவனிப்பதை விட, தான தர்மங்களிலே கவனம் செலுத்துவதை விட ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்பது ஒற்றுமையை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள், எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சமீபத்திலே கடந்து போகக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பதில் சொல்லவில்லை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அதற்கான எந்த பதிலும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து வரவில்லை. ஒரு சாதாரண விஷயம்தான், சலாத்துக்கு பதில் இல்லை. நேராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நேரடியாக செல்கிறார்கள். நடந்ததை சொல்லி காண்பிக்கிறார்கள். நான் உஸ்மானுக்கு சலாம் சொன்னேன், உஸ்மான் எனக்கு பதில் சொல்லவில்லை யா அமீருல் முஃமினீன் என்பதாக சொன்ன பொழுது அதை சாதாரணமாக விட்டுவிடவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். நடந்ததை சொல்லி காண்பிக்கிறார்கள். உமர் அவர்கள் சலாம் சொன்னார்களாம், நீங்கள் பதில் சொல்லவில்லையா என்பதாக கேட்ட பொழுது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனக்கு உமர் என் அருகில் வந்ததும் எனக்கு தெரியாது, உமர் அவர்கள் சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது, நான் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்பதும் அப்படி ஒன்று நடக்கவில்லை என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருந்தீர்களா? ஆம் அமீருல் முஃமினீன். எதையாவது யோசித்துக் கொண்டிருந்தீர்களா? ஆம் அமீருல் முஃமினீன். அப்பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உம்மத்துடைய வெற்றி எதிலே இருக்கிறது என்பதாக யோசித்துக் கொண்டிருந்தேன்.
அதே சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கும் பொழுது வேண்டுமானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து போயிருக்கலாம், அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் தெரியவில்லை என்பதாக சொன்ன பொழுது நிச்சயமாக அப்படித்தான் நடந்திருக்கும். நீங்கள் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உம்மத்துடைய வெற்றி எதிலே இருக்கிறது என்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் சலாம் சொன்னது உண்மை, ஆனால் சலாம் சொன்னது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. இது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு தெரிந்தாலும் கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பெரிதுபடுத்தியதற்கு என்ன காரணம்? கவனியுங்கள் பெருமக்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு தூரம் பெருசுபடுத்தியதற்கு காரணம் நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு அதற்குள்ளாகவா எங்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகள் உண்டாகிவிட்டது. அதற்குள்ளாகவா எங்களுக்கு மத்தியிலே மனக்கசப்பு உண்டாகிவிட்டது. ஒருவர் சலாம் சொல்ல ஒருவர் பதில் சொல்லவில்லையே, இந்த நிலை அதுக்குள் உருவாகிவிட்டதா என்பதாக கவலையில் தான் நான் உங்களிடத்திலே இதை நான் ரிப்போர்ட்டாக உங்களிடத்திலே கொண்டு வந்தேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஒரு சாதாரண மனக்கசப்பு கூட வரக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தியவர்கள் சஹாபா பெருமக்கள். தொழுகையை எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தினார்களோ, நோன்பிலே எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தினார்களோ, மற்ற அமல்களிலே எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தினார்களோ, அதைவிட அதிகமாக ஒருவர் இன்னொருவரோடு சேர்ந்து வாழ வேண்டும், மனக்கசப்பு வந்துவிடக்கூடாது என்பதிலே சஹாபா பெருமக்கள் மிக உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை விரும்புகிறார் தெரியுமா மக்களே? ஒவ்வொரு நாளும் இந்த உம்மத்து ஒன்று சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் விரும்புகிறான். 5 வேளை இந்த உம்மத்து ஒன்று சேருங்கள். 5 வேளை தொழுகை ஃபர்து என்பதை கடமையாக்கிய மார்க்கம் அதை ஆண்கள் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதையும் கடமையாக்கி இருக்கிறது. கவனிக்க வேண்டும். 5 நேர தொழுகை 5 நேர தொழுகை கடமை என்பது மட்டுமல்ல, பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தோளோடு தோள் சேர்ந்து பிடிக்காதவரும் ஒரே சப்பில் நிற்பார்கள். பிரச்சனைக்குரியவர்கள் பக்கத்திலே நிற்பார்கள், நம்முடைய வெறுப்புக்குள்ளவர்கள் பக்கத்திலே நிற்பார்கள். ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். இந்த சமூகம் 5 வேளை தொழுகையிலே இமாம் ஜமாத்தை கடமையாக்கியது இந்த மார்க்கம் பெருமக்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி27 தரஜத்தன். இத்தனித்து தொழுதால் ஒரு நன்மை என்று சொன்னால் 5 வேளை இமாம் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதால் 27 மடங்கு நன்மை அதிகம் என்பதை சவாபை அள்ளி தந்து ஒரு நாளைக்கு 5 வேளை இந்த ஜமாத்துகள் இந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுக்கு முன்பதாக ஒன்று வர வேண்டும், ஒன்றாக நிற்க வேண்டும், கருத்துக்களை மறந்து மனக்கசப்புகளை மறந்து ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை ஐவேளை இமாம் ஜமாத்தின் மூலமாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கும். ஜும்மா தொழுகை ஃபர்து, வாரத்திலே ஒரு தடவை எல்லோரும் ஒன்று கூடுதல் கடமை மார்க்கம் சொல்லி தெரிகிறது. ஜும்மாவுடைய நாளிலே எல்லோரும் ஒன்று கூடுங்கள் என்பதை ஜும்மா தொழுகையை கடமையாக்குவதன் மூலமாக மார்க்கம் ஒன்று வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கும். அதுபோல பெருமக்களே, அன்றாடம் ஒன்று கூடுவது கடமை, வாரத்திலே ஒரு நாள் ஒன்று கூடுவது கடமை. என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரே இமாமினுடைய தலைமையின் கீழ் ஒரு ஊருக்கு ஒரு தலைமை தான் இருக்க முடியும். கவனிக்க வேண்டும். ஒரு பள்ளியிலே ஒருவர் தான் இமாமாக இருக்க முடியும். அவர் மட்டும்தான் தொழுகை நடத்துவார். பிறகு எல்லோரும் அவரை பின்பற்றி தான் தொழ வேண்டும். கருப்பராக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு இமாமை பின்பற்றித்தான் இருக்க வேண்டும். ஒரு ஊருக்கு ஒரு ஜமாத்து தான் இருக்க வேண்டும். அதுதான் தலைமை தாங்க வேண்டும், அதுதான் வழிநடத்த வேண்டும். இதுதான் வெற்றி என்பதை ஐவேளை தொழுகையை கடமையாக்கி மார்க்கம் சொல்லி தருகிறது. ஜும்மாவுடைய தொழுகையிலே ஊர் திரண்டு வாருங்கள், மஹல்லா திரண்டு வாருங்கள். அதுபோலத்தான் வருடத்திலே ஒரு தடவை ஈது தொழுகை கடமை. வருடத்திலே ஒரு தடவை ஈது தொழுகை கடமை. கவனியுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரே மைதானத்திலே ஒன்று கூட வேண்டும். ஒரு ஊருக்கு ஒரு ஈதுகாதான் பெருமக்கள், ஒரு ஊருக்கு ஒரு ஈதுகாதான் இருக்க முடியும்.
ஒரு தலைமைதான் இருக்க முடியும். எல்லோரும் ஒரே ஈதுகாவிலே ஒன்று சேருங்கள், திறந்த வெளியாக இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லி தெரிகிறது. அது வெறும் சவாபிற்குரிய காரணம் மட்டுமல்ல, சவாபிற்குரிய ஒரு இபாதத்து மட்டுமல்ல, அது கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத்து என்பதாக ஃபுகஹாக்கள் ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள், மாலிகி மதுஹபை சார்ந்தவர்கள், மற்ற அத்துணை மதுஹபை சார்ந்தவர்களும் ஈது தொழுகையை பள்ளியிலே தொழுவதை விட எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரே இடத்திலே ஒரே மைதானத்திலே கவனிக்க வேண்டும். சட்டம் இதுதான். இதற்கு மாற்று சட்டம் இருந்தால் நான் என்னுடைய வார்த்தையை பின்வாங்கிக் கொள்வேன். சட்டம் இதுதான். ஒரே மைதானத்திலே ஒரு ஊர் ஒன்று திரள வேண்டும், இஸ்லாத்துடைய வலிமையை காண்பிக்க வேண்டும். அதற்காக வேண்டி வருடத்தில் ஒரு தடவையாவது எல்லோரும் ஒன்று கூடுங்கள் என்பதை ஈது தொழுகையின் மூலமாக மார்க்கம் சொல்லித் தரும். ஆயிலே ஒரு தடவை எல்லோரும் ஒன்று கூடுங்கள். எங்கே? மக்கத்துல் முக்கர்ரமாவிலே ஒன்று கூடுங்கள், மதீனாவிலே ஒன்று கூடுங்கள். ஆயிலே ஒரு தடவையாவது அல்லாஹ் யாருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பானோ அவர்கள் ஒன்று தர வேண்டும் என்பதை ஹஜ்ஜின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். அல்லாஹ் விரும்புவது இதுதான். பெருமக்களே, எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கருத்து மோதல்கள் வரலாம், கவனியுங்க. கருத்து மாற்றுகள் வரலாம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லலாம். ஹனஃபி மத்ஹப் எப்படி உருவானது, ஷாஃபிஈ மத்ஹப் எப்படி உருவானது, மாலிகி மத்ஹப் எப்படி உருவானது, ஹம்பலி மத்ஹப் எப்படி உருவானது? கருத்து மாற்றுகள், கருத்து வேறுபாடுகள் அதை கொண்டு தான் உருவானது. அதே நேரத்திலே அவர்கள் பிளவு விட்டு கிடையாது. கருத்து மாற்றங்களை, கருத்து பரிமாற்றங்களை மார்க்கம் வரவேற்கிறது. அதே நேரத்திலே பிரிந்து வாழ்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் அதை வரவேற்றது கிடையாது, வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இமாம் ஜமாத்தோடு தொழுவதை சவாப் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லுவார்கள். ஒரு மனிதன் தக்க காரணம் இல்லாமல், எந்த காரணமும் கிடையாது, இமாம் ஜமாத்தை விடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஒரு மனிதன் இமாம் ஜமாத்தை விட்டு தனித்து தன்னுடைய வீட்டில் எந்த காரணமும் இல்லாமல் தனியாக ஆகுவார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சில வாலிபர்களை ஏவி விறகுகளை சேகரித்து எந்த காரணமும் இல்லாமல் பிளவுக்கு காரணமாக கூடிய அந்த தனி மனிதன் வீட்டிலே தரக்கூடிய மனிதனுடைய வீட்டை எரிக்க வேண்டும் என என்னுடைய மனது நாடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், பிளவு விடுவதை அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பவில்லை, அல்லாஹும் விரும்பவில்லை. பல நேரங்களிலே ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் பார்க்கும் பொழுது யாராவது பிளவுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை சேர்த்து வைப்பதை மார்க்கம் சிறப்பிற்குரிய காரணமாக ஆக்கி வைக்கும். பல்வேறு ஆயத்துகள், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹூ பைன அஹவைக்கும், எல்லா முஃமின்களும் அண்ணன் தம்பிகள் தான். கலிமா சொன்ன எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஒரு ஹதீஸினுடைய கருத்தை இப்படியும் நாம் சொல்ல முடியும், அன்றாடம் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமலை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் பிரச்சனையிலே சண்டைகளை பிரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் சேர்த்து வைக்க முயற்சி செய்யுங்கள், இதை அன்றாடம் செய்யுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவார்கள். ஆதமுடைய மகனுடைய உடலிலே 360 மூட்டுகள் இருக்கிறது, நபியினுடைய ஹதீஸ் இது. ஒவ்வொரு மூட்டுக்கும் அன்றாடம் ஒரு சதக்கா செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் 360 தான தர்மங்களை ஆதமுடைய மகன் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரியங்களை சொல்லும் பொழுது இதையும் சொல்வார்கள், தஅதீலு பைனல் இஸ்னைனி ஸதகா, 2 நபர்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்துவது அதுவும் தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி என்று சொன்னால் சேர்த்து வைப்பது அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு விஷயம். பிரிப்பது என்பது அல்லாஹ்விடத்திலே வரவேற்க தகுந்த விஷயம் அல்ல, அது ஷைத்தானுக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும். இணைப்பது நம்முடைய கையிலே கிடையாது. அல்லாஹ் சொல்வான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீங்கள் இந்த பூமியிலே உள்ளதை அத்துணையையும் செலவு செய்தாலும் கூட
இந்த மக்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்த முடியாது. இணைப்பை ஏற்படுத்துவது, உள்ளத்தை இணைய வைப்பது அது அல்லாஹுடைய வல்லமை என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இணைப்பை ஏற்படுத்துவதை தன்னோடு இணைத்து அல்லாஹ் சொல்வான், இது எனக்கு பிடித்தமான வேலை, இதை நான் மட்டும்தான் செய்ய முடியும். பிரிப்பதை யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். ஷைத்தான் யாருடைய உருவத்திலே வேண்டுமானாலும் வருவான், ஒரு சமூகத்தை பிரிப்பான், ஒரு ஊரை பிரிப்பான். அதே நேரத்திலே இணைக்க வைப்பது, சேர்க்க வைப்பது அது என்னால் மட்டும்தான் முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லி காண்பிப்பார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே இணைப்பு ஏற்படுத்துவது அது என்னுடைய வல்லமை என்பதாக அல்லாஹ் சொல்வான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை ஏற்படுத்தி உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது மட்டுமல்ல, وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً உங்களுக்கு மத்தியிலே பிரித்து ஏற்படுத்தியதும் அந்த அல்லாஹ் தான் என்பதாக எங்கெல்லாம் இணைப்பை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது தன்னுடைய வல்லமை என்பதாக சொல்லுவான். சேர்ந்து வாழ்வது ரப்பு பிரியப்படுகிறான். பெருமக்களே, யாரெல்லாம் சேர்ந்து வாழ பிரியப்படுவார்களோ அவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். யாரெல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சிப்பார்களோ அவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாத்திலே பொய் என்பது வன்மையாக கண்டிக்க தகுந்த ஒரு செயல். பொய் சொல்வது என்பது இஸ்லாத்திலே வன்மையாக கண்டிக்க தகுந்த ஒரு செயல். ஆனால் அதே நேரத்திலே அந்த பொய்க்கு சில இடங்களிலே அனுமதியும் கூட உண்டு. அதிலே ஒரு இடம் என்ன தெரியுமா? 2 பேரை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொல்ல மார்க்கத்திலே அனுமதி உண்டு. லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். கவனிக்க வேண்டும், பொய் எங்கும் அனுமதி கிடையாது. பொய் அருவருப்பான செயல், ஒரு ஹராமான செயல். அந்த பொய்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தருகிறார்கள். 2 பேரை சேர்த்து வைப்பதற்கு யார் பொய் சொல்வாரோ அவர் பொய்யர் அல்ல. லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி யார் பொய் சொல்வாரோ அவர் பொய்யனாகவே ஆக மாட்டார். கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் இமாம் ஜமாத்தை விட்டது கிடையாது. எங்காவது பெருமானார் அவர்கள் இமாம் ஜமாத்தை விட்டிருக்கிறார்களா? விட்டது கிடையாது. பெருமக்களே, சக்கராத்துடைய நேரம், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், முடியாத நிலை. 2 சஹாபாக்களுடைய துணையோடு கால் பூமியிலே கோடு ஓட தரையிலே இழுத்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுதான் நபியினுடைய வாழ்க்கை. அதே நேரத்திலே ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்துக்கு பின்தங்கி வந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. இந்த கௌமிடத்திலே, இந்த சமூகத்து மக்களிடத்திலே கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், சண்டை ஏற்பட்டு விட்டது. உடனடியாக கிளம்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை நோக்கி போனார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். ஒரு சமூகத்து மத்தியிலே சமரசம் செய்வதற்கு சில நேரங்கள் ஆகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். சமரசத்திற்கான அத்துணை முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இணைத்து வைத்து விட்டு வருவதற்கு தாமதம். தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப திரும்ப பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், இன்னும் ரசூலுல்லாஹ் வரவில்லை. அபூபக்கர் அவர்களே, இகாமத்து சொல்கிறேன், நீங்க தொலை வையுங்க, தொழுகையினுடைய நேரம் முடிய போகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி வரவில்லை என்று சொன்னார், நீங்கள் எல்லோரும் பிரியப்பட்டால் நான் வேண்டுமானால் இமாமத்து செய்கிறேன். இகாமத்து சொல்லி ஆகிவிட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொலை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பின்னால் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கையினால் தட்டுகிறார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
நபியினுடைய வருகையை இமாமுக்கு அறிவிக்கிறார்கள் கைதட்டி. தக்பீர் சொல்லப்பட்டு விட்டது, தக்பீர் தஹ்ரீமாவும் சொல்லப்பட்டு விட்டது, தொழுகையும் ஆரம்பமாகி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பெருமானார் அவர்கள் தாமதமாக வருகிறார்கள். ஹதீஸுடைய கிதாபை புரட்டி பாருங்கள். இமாம் ஜமாஅத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக வந்த வரலாறே கிடையாது. பெருமக்களே, எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி தாமதமாக வருகிறார்கள் தெரியுமா? உம்மத்து பிளவுபடும் பொழுது அந்த உம்மத்தை இணைத்து வைப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். அந்த முயற்சியின் போது இமாம் ஜமாஅத்துக்கு தாமதமாக வருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையிலே ஒரு பிளவுபடுவது, ஒரு சமூகம் பிளவுபடுவது, ஒரு ஜமாஅத் பிளவுபடுவது, ஒரு மஹல்லா பிளவுபடுவது, ஒரு குடும்பம் பிளவுபடுவது அல்லாஹ்வுடைய பார்வையிலே பிடித்தமல்ல, நபியினுடைய பார்வையிலே பிடித்தமல்ல. அந்த குடும்பத்தை, அந்த ஊரை, மஹல்லாவை இணைத்து வைப்பதற்கு நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அத்துணை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்விடத்திலே வரவேற்புக்குரிய விஷயம் என்பதை எல்லாம் நமக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி காண்பிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்வார்கள். அரபு தீபகற்பத்திலே, அரபு நாடுகளிலே ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு நிலையை விட்டும் ஷைத்தான் நிராசையாகி விட்டான். இனிமேல் சிலை வணக்கம் கிடையாது, ஷைத்தானை யாருமே வணங்க மாட்டார்கள். இது என்ன முயற்சி பண்ணினாலும் அல்லாஹ்வை தவிர எந்த சிலையையும் வணங்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்திலே ஷைத்தான் நிராசையாகிவிட்டான். ஆனால் ஷைத்தான் இந்த விஷயத்திலே நிராசையாகவில்லை. உம்மத்தை பிளவுபடுத்தக்கூடிய விஷயத்திலே, உம்மத்தை பிளவுபடுத்த முடியும் என்ற ஒரு விஷயத்திலே ஷைத்தான் நிராசையாகவில்லை. அவன் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருப்பான் என்ற ஒரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஊர் ஒரு சிறந்த ஊர். பெருமக்கள், ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான ஒரு ஊர். அல்லாஹ்வுடைய கிருபையினால் தொற்று இல்லாமல் யாரும் கிடையாது. அந்த முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு ஒற்றுமை, புர்காக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால். எல்லாவற்றையும் விட பல வெளியூர் வாசிகள் சொல்வார்கள், இந்த ஊரை பார்க்க ஆசைப்படுகிறோம் என்பதாக சொல்வார்கள். அவ்வளவு தூரம் ஒற்றுமையான ஒரு ஊர். ஒரே மேடையிலே அதிகமான மணமக்கள் அமரக்கூடிய ஒரு ஊர். விருந்துகளிலே ஆண் பெண் தனித்தனியான ஒரு கண்ணியமான உபசரிப்பு. மற்ற இடங்களில் எல்லாம் யாரையாவது வைத்து, ஆட்களை வைத்து உபசரிப்பார்கள். இந்த ஊருடைய ஒரு பண்பாடு என்ன தெரியுமா? வீட்டுக்காரே முன் வந்து உபசரணம் செய்வார்கள், குடும்பத்தார்களே வந்து உபசரணம் செய்வார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த ஊர் பிளவு விட்டு விடக்கூடாது. சின்ன விஷயங்களை வைத்து கருத்து வேறுபாடுகள் வரலாம். திரும்ப சொல்கிறேன் பெருமக்களே, சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், இமாம்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டார்கள். ஆனால் பிரிந்து விடவில்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். பிரிவோம் என்று சொன்னால் அது இந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய சாபக்கேடு என்பதை இந்த ஈத்கா மைதானத்திலே வைத்து நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். தவறான கருத்தல்ல, உண்மை அதுதான். பிரிவோம் என்று சொன்னால் அது ஷைத்தானுக்கு கொண்டாட்டம், அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தும். பிரிவோம் என்று சொன்னால் அது ஷைத்தானுக்கு கொண்டாட்டம், நபியினுடைய கோபத்தை ஏற்படுத்தும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பிரிந்து போகக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மௌத் வரைக்கும், நான் சொன்னதை போல ஒரு பள்ளிக்கு ஒரு இமாம் தான் சொல்ல வைக்க முடியும், தலைமை தாங்கி. அதுபோல இந்த ஊருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு தலைமையின் கீழ் நாம் பயணிக்க வேண்டும், ஒரு தலைமை வழிகாட்ட வேண்டும். அந்த தலைமைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிகாட்ட வேண்டும். அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே நாம் செல்வோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு என்ன கைதுகள் இன்று வரைக்கும் இருக்கிறதோ அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வல்ல அல்லாஹ் இந்த ஊரை ஒற்றுமைக்கு முன்மாதிரியான ஊராக ஆக்கி, என்று மட்டுமல்ல கியாமத் நாள் வரைக்கும் ஆக்கி அறிவுரிவானாக என்பதாக இந்த நல்ல நேரத்தில் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். உள்ள ரீதியாக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே உள்ள கருத்துபாடை நீக்கிவிடு, பிளவுகள் ஏற்படாமல் பாதுகாத்தல் என்பதாக துஆ செய்யுங்கள். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.